இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகனின் அருளால் பார்த்தினா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு தென்பட்டிருக்கு. ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு எதுவும் ஆறாக செய்தால் வெற்றி நிச்சயம் உண்டுங்க. அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது வழிபடக்கூடிய ஒரு தீப வழிபாடுனா அது வெற்றிலை தீபம். முருகனுக்கு இந்த 6 வெற்றிலைகளை கொண்டு 6 வாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு. இந்த தீபத்தை ஏற்றும் போது எந்த முறையில் பார்த்தீங்கன்னா விரதத்தை தொடங்கணும், தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அதிகம் பிரபலமான ஒரு வழிபாட்டு முறைனா அது வெற்றிலை தீபம் தான் சொல்லுவாங்க. முருகப்பெருமானை வழிபடக்கூடியவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை இந்த வெற்றிலை தீபம். ஆஞ்சநேயருக்கு எப்படி வெற்றிலை மாலை அணிவிப்பது ரொம்ப சிறப்போ அதே போல் வெற்றிலை தீபத்தை எதற்காக நம்ம ஏற்றலாம், எப்படி ஏற்றணும், இந்த நேரத்தில் ஏற்றினா முழு பலனும் கிடைக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்களும் வெற்றிலை தீபம் ஏற்றுபவராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய முறை சரியா தவறான்னு தெரிஞ்சுக்க கடைசி வரைக்கும் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிலை நம்மளுடைய வழிபாட்டில் ரொம்பவே முக்கியமான இடம். துளசி வில்வம் போல வெற்றிலையும் தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு இலை தாங்க. வெற்றிலை அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்து விதமான பூஜைகளுக்கும் சுப காரியத்துக்கும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த வெற்றிலை தரக்கூடிய இலை என்பதால் இதற்கு வெற்றிலைன்னு பெயர்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்க செவ்வாய்க்கிழமை நேரத்தில் குறிப்பிட்ட வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவது சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்குங்க. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் முன்வைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நாட்களில் அல்ல வாரங்களில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு நிறைவேறியிருக்கும். வெற்றிலை தீபம் ஏற்ற சரியான முறை என்ன, இதே எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்ற வேண்டும், இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சுத்தமான வெற்றிலையை 6 எடுத்துக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் 6 புதிய அகல் விளக்குகள் எடுத்துக்கோங்க. சுத்தமான பசுநெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு 6 பொருட்களை எடுத்துக்கொண்டணும். வெற்றிலை இருக்கக்கூடிய காம்புகளை நீக்கிவிட்டு அவற்றில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைங்க. பிறகு அந்த 6 அகல் விளக்குகளை நெய் திரிவிட்டு ஏற்றணும். ஒரு சிறிய தட்டில் 6 வெற்றிலையும் விசிறி போல பரப்பி வச்சு ஒவ்வொரு வெற்றிலையின் மீது ஒவ்வொரு அகல் விளக்கை வச்சு ஒவ்வொரு விளக்குக்கும் தனித்தனியாக பூவை வைத்து வழிபடுங்க. பிறகு ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை 108 முறை இல்லைன்னா 6 முறை குறைந்தபட்சம் சொல்லணும். இந்த விளக்கை குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது எரியுமாறு பார்த்துக்கோங்க. இந்த விளக்கு தானாக குளிரும் வரை விட்டு விடுங்க, நீங்களாக குளிர வைக்காதீங்க. பிறகு இந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முயற்சிகள் அனைத்தும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கலாம், வீட்டில் இல்லை கோவில்லையா ஏற்றுவதுன்னு. பெரும்பாலானவங்க வீட்டில் பூஜை அறையில் ஏற்றுவதை வழக்கமாக கொண்டு இருப்பீங்க. வெற்றிலை தீபம் மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் தாங்க. இந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருளால் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பான கஷ்டங்கள் நீங்கிடுங்க. வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். நீங்கள் எந்த வேண்டுதலை முன் வச்சு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் அது நிச்சயம் பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க. இந்த தீபத்தை விநாயகருக்கு ஏற்றி வந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை நீங்கும், வெற்றி உண்டாகும். தீராத கடன்களும் தீருங்க. தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி முன்னேற்றமும் வெற்றி உண்டாகும். இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்குன்னு ஒரு சரியான நேரம் இருக்குது. அது என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளாக வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பு. 3 நேரங்கள் இருக்குது. காலையில் 6 to 7, பகலில் பார்த்தீங்கன்னா 1 மணி to 2, இல்லைன்னா இரவு 8 to 9 மணிக்குள்ள உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிழமைகளில் மங்களவாரன்னு அழைக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானுக்குரிய நாளும் இதுதான். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வேண்டி
செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா முருக பக்தர்கள் பலரும் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விரத நாளாக இருக்குது. இந்த நாளில் ராகு காலத்தில் துர்கையை வழிபடுவதும் ரொம்பவே சிறப்புங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையில முருகனை வழிபட்டால் என்ன கிடைக்கணும் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்குரிய நாளாக செவ்வாய்க்கிழமை அமைஞ்சிருக்கு. ஆங்காரகன்னு அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க நம்முடைய வீரம், தைரியம், பூமி, நிலம், சகோதர உறவு, திருமண வாழ்க்கைன்னு மங்கள காரியங்களை பார்த்தீங்கன்னா தரக்கூடிய தெய்வம். அதே போல் ரத்தம் தொடர்பான நோய்களுக்கும் காரணமானவரும் இவர் தான். செவ்வாய் பகவானின் அருள் இருந்தாலே சொத்து தகராறு, கோர்ட்டு வழக்குன்னு இல்லாமல் இருக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவோம். முருகனுக்கு விரதம் இருக்கவும் ரொம்பவே உகந்த நாள். செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான முருகனை இந்த நாளில் வழிபட்டிங்கன்னா திருமண தடை நீங்கும், கடன் தீருங்க, ஆரோக்கியம் மேம்படும், தைரியமும் மன அமைதி கிடைக்குங்க. மேலும் மாதந்தோறும் அமையக்கூடிய ஷஷ்டி கிருத்திகை நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதை விட வாரந்தோறும் அமையக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலே பல நன்மைகளை நீங்கள் பெறலாம். முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலை இருந்து நீராடி பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்துக்கு பூக்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வழிபடுங்க. பஞ்சாமிர்தம் இல்லைன்னா பழங்களை நெய்வேத்தியமாக படைங்க. மீண்டும் மாலையில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி முருகனை மனமுருகி வழிபடுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை இல்லைன்னா சிவப்பு நிற மலர்கள் சாற்றி வழிபட்டா உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும். இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா ஓம் தத் புருஷாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தந்தோம் சண்முக பிரச்சோதயா இன்னும் சொல்லக்கூடிய சண்முக காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடலாம். இல்லைன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவாய நமக இன்னும் மந்திரத்தை கூட 21 முறை சொல்லி இல்லைன்னா அதற்கு மேலே சொல்லி வழிபடுங்க. முருகப்பெருமானின் அருளை நிச்சயம் உங்களால் முழுமையாக பெற முடியும். இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருப்பதால் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபடுவதால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தின் பாதகமான தாக்கங்கள் குறைய தொடங்குங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்ய செவ்வாய் தோஷத்தால் தீவிர குறையும், திருமண தடை நீங்கும். மேலும் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் செவ்வாய் தோஷத்தின் எதிர்மறை தாக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து இறுதியில் மறைந்து விடும்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில முருகனை விரதம் இருந்து வழிபட தொடங்கினாலே உங்களுக்கு கல்வி, வேலை, திருமணம், வியாபார துறைகளை நிச்சயம் உங்களுக்கான வெற்றி உண்டு. நோய், கடன், எதிரின்னு அனைத்து துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனை முறையாக வழிபட்டால் நிச்சயம் பொருளாதார முன்னேற்றம் அடையும், அனைத்து செல்வங்களையும் பெறலாம். சொந்த வீடு கட்டக்கூடிய யோக அமைப்பு உண்டு. சொத்துக்கள் சேருங்க, நோய் தீருங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருங்க, நிச்சயம் நல்லதாக நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய வேண்டுதலை பார்த்திங்கன்னா முறையாக செய்ய வேண்டும். அதே போல் வீட்டு பூஜை அறையை எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்த அளவு தாங்க நம்ம வழிபாட்டுக்கான முக்கிய பலனும் கிடைக்கும். நீங்கள் வீட்டு பூஜை அறையை பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா முன்னாடி நாளே சுத்தம் செய்து வைத்திருங்க. அதே போல் காமாட்சியம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும், பாசம் பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய திரியை பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடக்கூடிய சமயத்தில் அந்த திரியை போட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். அதே போல் சுவாமி படங்களை ஒன்று பார்த்திங்கன்னா நெருக்கி அடுக்கிற மாதிரி வைக்கக்கூடியது. அதே போல் இறந்தவர்களின் முன்னோர்களின் படங்களை பூஜை அறையில் வைத்திருக்காதீங்க. பூஜை அறையில் கட்டாயம் உங்கள் குலதெய்வத்தினுடைய படம் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. அதே போல் விநாயகரின் பாதத்துக்கு அருகிலே பார்த்திங்கன்னா எப்போதும் பார்த்திங்கன்னா அரிசி வைத்திருங்க. இதனால் வீட்டில் வறுமையே ஏற்படாது. குலதெய்வ படம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா செப்பு கலசத்தில் தண்ணீர் வச்சுருங்க. அதே போல் பஞ்ச பாத்திரம் பார்த்திங்கன்னா காலியாக இருக்கக்கூடாது. பூக்கள் பார்த்திங்கன்னா வாடிய பூக்களை பயன்படுத்தாதீங்க, புதிதாக இருக்கக்கூடிய மலர்களை பயன்படுத்தணும். வீட்டு பூஜை அறையில் கண்ணாடி வச்சுருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா தெய்வத்தின் அருளோ அமாவாசை போன்ற நாட்களில் உங்கள் முன்னோர்களின் அருளும் பிரதிபலிக்குங்க. வீட்டு பூஜை அறையில் எப்போதும் பார்த்திங்கன்னா தெய்வீக மனம் இருக்கும்படி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டு பூஜை அறையை எப்போதும் பார்த்திங்கன்னா வெளிச்சமாக வைத்திருக்க பாருங்கள். எத்தனை விலை உயர்ந்த
விளக்குகள் வைத்திருந்தாலும் நிச்சயம் ஒரு அகல் விளக்காவது வைத்து தினமும் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் கடன் தொல்லை தீரும். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபம் தொடர்ந்து 6 வாரங்கள் வேண்டி வீட்டிலே இல்லையே கோவிலோ பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் 6 வாரங்கள் முடிவதற்குள்ள உங்களுடைய வேண்டுதல் பலித்திருக்கும். நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருப்பீங்க, எந்த தீபம் ஏற்றி வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.